உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், தமிழ்நாட்டு மக்களை, இந்த அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டுக்கு பெரிய துரோகம் பண்ணுறாங்க. இவங்களை சோழியம் முடிச்சு வேட்டணும், சரிங்களா? தமிழ்நாட்டில் ஆட்டாக்கிட்ட ஓட்டத்தை ஏதாவது பொழைக்கிட்டோம், ஆனால் அரசியலுக்கு வரக்கூடாது. அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு எந்த நன்மையும் கிடையாது. பூரா பக்கத்தில் வாங்கி வாங்கி விற்று இவங்க தொழில் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட தொடர்ச்சி தான் அது, சரிங்களா? பண்ணங்கல் விற்கக்கூடாதுன்றாங்க. பண்ணங்கல்லில் என்ன கெடுதல் இருக்குன்னு சொல்லு. போதை இருக்குண்டா தமிழ்நாட்டில் எத்தனை போதை இருக்கு? அதை பூரா நீ தடை செஞ்சா? அப்போ இதை மட்டும் ஏன் தடை செஞ்ச? விவசாயிகளை மட்டும் ஏன் துரோகம் பண்ணுற? விவசாயிகளுக்கு பல வகையான துரோகம், 1000 துரோகம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? இவங்க தெரியாமல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ மூக்கு பொடி போதை பொருள், குச்சி போயில போதை பொருள், வெத்தலை கூட போதை பொருள் தான். வெத்தலை, சுண்ணாம்பு இதெல்லாம் போயில போட்டு திங்கிறாங்க. அடுத்து கணேஷ் போயில விற்றுக்கிட்டே இருக்குது. எப்போ இருந்து விற்றுக்கிட்டு இருக்கு? சொல்ல 1.25 ரூபாய்க்கு விற்றுச்சு. எப்படி? ₹1.25, அப்புறம் 1.5 ரூபாய்க்கு விற்றுச்சு, 2 ரூபாய்க்கு விற்றுச்சு, இப்படிலேருந்து விற்றுக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் போதை பொருள் இல்லையா? சொல்லுங்கள். கஞ்சா எப்போ இருந்து விற்றுக்கிட்டு இருக்கு? இது போதை பொருள் இல்லையா? சிகரெட், பீடி எத்தனை நாளாக விற்றுக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் போதை பொருள் இல்லையா? சொல்லுங்கள். சாராயம் போதை பொருள் இல்லையா? இன்னும் பல வகையான போதை இருக்கே, அதெல்லாம் போதை பொருள் இல்லையா? கல், பன்னங்கல் ஒரு உணவு. நொங்கு சாப்பிட்றோம், பனங்கல் கருப்பிட்டு சாப்பிட்றோம், ஒரு பனங்கல்லுக்கண்டு சாப்பிட்றோம். இது ஒரு போதை பொருள்னு தடவைன்னா இந்த அதிமுக திமுகவுக்கு கொஞ்சமாச்சு மனச்சாட்சி இருக்கா? மனச்சாட்சி இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன். சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் இன்னும் பாக்கு வேறு இருக்குது, விமல் பாக்கு இருக்குது. இந்த மாதிரி பல வகையான போதை பொருள் ஓடிக்கிட்டு இருக்கு. விவசாயி 12 மாதத்துக்கு வேலை இருக்கா? ஆனால் இந்த போதை பொருள் உருவாக்குறவங்களுக்கு பூராத்திக்குமே 12 மாதம் வேலை இருக்குது. விவசாயிக்கு 12 மாதம் வேலை இருக்கா? தண்ணி இருக்கா? என்ன அவங்களுக்கு நன்மை இருக்குது? ஒரு உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி, நம்மளுக்கெல்லாம் சோறு ஊற்றுற உழைப்பாளி, அவங்க நாசமாக போகணும், நீங்கள் நல்லா இருக்கணுமா?